ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ சேனல்ல ராயன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தோட ரிவ்யூ பார்க்க முன்னாடி படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் லைட்டா டீஸ் பண்ணிடுறேன். தனுஷ் இந்த படத்துல வந்து ராயனா நடிச்சிருக்காரு. சின்ன வயசுலயே வந்துட்டு அவருக்கு வந்துட்டு 2 தம்பிங்க ஒரு தங்கச்சி. அவர் தங்கச்சி வந்து கை குழந்தையா இருக்கும்போது அவங்க வீட்டில் வந்து பிரச்சனையாகி அந்த சண்டையில வந்துட்டு அவரோட தம்பியோட தங்கச்சியோட வந்துட்டு ஊரை விட்டு ஓடிடுறாரு. நம்ம தனுஷ் ஊரை விட்டு ஓடி சென்னைக்கு வராரு. சென்னையில் வந்து சின்ன சின்ன பொழப்பு பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் பெரிய ஆனதுக்கப்புறம் அவங்க அண்ணன் தம்பி தங்கச்சியோட வந்துட்டு நல்லா வாழ்ந்துட்டு வராரு. அந்த சென்னையிலே வந்துட்டு 2 கேங் இருக்காரு. ஒரு கேங் வந்து சரவணனோட கேங்கு, இன்னொரு கேங் வந்து எஸ்.ஜே. சூர்யாவோட கேங்கு. இந்த 2 கேங் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கு சென்னையில். இந்த 2 கேங்குக்கு நடுவில் இந்த தனுஷ் வந்து எப்படி அந்த சண்டைக்குள்ளே புகுந்தாரு, அதுக்கப்புறம் அவரோட குடும்பத்துக்கு என்ன ஆனது தான் அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ படத்தில் வந்துட்டு ரெண்டுமே இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ். நான் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்லேருந்து ஆரம்பிச்சிடறேன். இந்த படத்தில் வந்து தனுஷ் வந்துட்டு ஓவர் பில்டப்பாக பயங்கரமாக நடிக்காமல் ஒரு செட்டில்டான ஒரு போர்ஷன்ஸில் வந்துட்டு நிறைய சீன்ஸில் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இவரோட இன்ட்ரோவே வந்துட்டு ரொம்ப செட்டில்டாக வந்து இருந்தது. ஸோ தனுஷோட 50th ஃபிலிம் அப்படின்றதுக்காக ஓவர் சீன் எதுவுமே பில்டப்பே போடாமல் ஒரு செட்டில்டான ஆக்டிங்கில் வந்துட்டு தனுஷ் வந்துட்டு நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நிறைய டைலாக் வந்துட்டு கம்மியாகவே பேசுகிறாரு. அது வந்துட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது தனுஷ் சாருக்கு. அடுத்து இந்த படத்தில் வந்துட்டு சுதீப் கிஷன் வந்து நடிச்சிருக்காரு. வேற லெவலான ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காரு. ஒரு மாதிரி வந்துட்டு வித்தியாசமான ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சுதீப் கிஷனுக்கும் அப்பர்ணா பாலமுரளிக்கும் தான் லவ் ஸ்டோரி வந்து ஓடிட்டு இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு ஒரு விதமான ஒரு லவ் ட்ராக் ஓடிட்டு இருக்கும். அது வந்துட்டு பயங்கரமாகவே சூப்பராகவே இருந்தது. வாட்டர் பேக்கெட் பாட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரும்போதெல்லாம் வந்துட்டு பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு இவங்க பேர் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். துஷாரா விஜயன் இவங்க இந்த படத்தில் வந்துட்டு பேசுகிறபடி வந்து இந்த கேரக்டர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். துஷாரா விஜயன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் பயங்கரமான ஒரு கேரக்டர் இம்பார்ட்டன்ஸாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்லலாம் வந்துட்டு பயங்கர கன்வின்சிங்காக ஒரு போல்டான ரோல் வந்து துஷாரா விஜயன் நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கேரக்டர் வந்து அடுத்தடுத்து இவங்க வந்துட்டு இந்த மாதிரி நடிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு போல்டான பயங்கரமான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து துஷாரா விஜயன் வந்து செம்மையாகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து செல்வராகவன் வந்துட்டு வேற லெவலான ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காரு. நிறைய பில்டப் சீன்ஸ்லாம் வந்து தனுஷ்காக ஒன்று சொல்லுவார். அதெல்லாம் வந்துட்டு பயங்கர கூஸ் பம்ப்ஸாக வந்துட்டு நிறைய இடத்துல வந்து செல்வராகவன் சாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து எஸ்.ஜே. சூர்யா வந்துட்டு வில்லனாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எல்லா படத்துலையும் வந்துட்டு பயங்கரமான ஒரு ஆக்டிங் பண்ணுவார். பட் இந்த படத்தில் வந்துட்டு அவருக்கு வேண்டிய ஒரு ஆக்டிங்கான அந்த தீனியை வந்து போடல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப மோசமாக நடிச்சிருக்காரு அப்படிலாம் சொல்லவே முடியாது. பயங்கரமான ஒரு ஆக்டிங் எக்ஸ்பிரஷனோட வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்துட்டு அவருக்கும் இன்னும் வந்து பயங்கரமான ஒரு இம்பார்ட்டன்ஸாக வில்லன்டா அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்னுமே கொடுத்துருக்கலாம். ஏன்னா வில்லன் எங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஹீரோ வந்துட்டு எப்படி அவரை அடிக்க போறாரு அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தாட் வரும். ஸோ எஸ்.ஜே. சூர்யாவுக்கு இன்னுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் தான். வேற லெவலான ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் வரைக்கும் ஒரு வித்தியாசமான பவர் பேக்டான ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு. மியூசிக்ல இருந்துட்டு பிஜிஎம்ல இருந்துட்டு தெறிக்க விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடங்காத அசுரண்டா கிளைமேக்ஸில் வர மியூசிக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர வாட்டர் பேக்கெட் மியூசிக்கும் அப்புறம் ராயான்ற மாதிரி வந்து பிஜிஎம்லாம் வரும்போது பயங்கர கூஸ் பம்ப்ஸாக படத்தில் வந்து செம்மையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்துட்டு பாசிட்டிவ் மிகப்பெரிய பாசிட்டிவ்னால இன்டர்வல் போர்ஷன் தான். பயங்கரமான ஒரு இன்டர்வல் போர்ஷன் வச்சிருக்காங்க. இன்டர்வலாக ஏஞ்சி கத்துற அளவுக்கு வந்துட்டு பயங்கரமாக ஒரு இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபி அப்புறம் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வந்துட்டு தெறிக்க விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கோரியோகிராஃபிலாம் வந்து பீட்டர் ரெயின் வந்து செம்மையாகவே பண்ணியிருக்காரு. அவரோட பயங்கரமான செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஒரு பயங்கரமான இன்டென்ஸான ஒரு சண்டை காட்சிகளாக இருக்கும். அதெல்லாம் பயங்கரமாகவே இருந்தது. ஃபுல் பிளட் ஷேட்டாக வயலன்ஸாக வந்து இந்த படத்தில் வந்து தெறிக்க விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கோரியோகிராஃபி மியூசிக் சினிமோட்டோகிராஃபின்ற மாதிரி எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து ப்ளஸ் பாயிண்டாக தெறிக்க விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து என்னதான் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ரொம்பவே மைல்டாக ஆரம்பிக்குது. இன்ட்ரோவில் வந்துட்டு பயங்கர பீக்கில் வந்து நிற்குது. அதுக்கப்புறம் என்னடா நடக்க போகுது சுவாரஸ்யமா அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு செட்டில்டாக கேரக்டரை வந்து சுற்றி வந்துட்டு எங்கெங்கே கூட்டு போயிட்டாங்க. பிரகாஷ் ராஜ் கேரக்டரை வந்துட்டு ஓவர் பவர்டாக வந்து காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் இதை பண்ண முடியுமா ஒரு போலீஸால அப்படின்ற மாதிரி நமக்கே வந்துட்டு தோணுது. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்து பயங்கர லாஜிக்கே இல்லாமல் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தனுஷ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு ரொம்ப செட்டில்டாக நடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி அந்த கேரக்டர் வந்து பயங்கரமாக காமிச்சாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் நிறைய வைக்கும் போது இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற வந்து நமக்கே வந்து ஒரு குழப்பம் உண்டாகுது அப்படின்னு சொல்லலாம். தனுஷ்க்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு கேரக்டர் கொடுக்கும் போது அவருக்கான ஃபிளாஷ்பேக் வந்து இன்னுமே ஒரு பவர்ஃபுல்லாக வச்சிருக்கலாம். அதை வந்து வைக்காம வந்துட்டு எதுவுமே ஒரு ஃபிளாஷ்பேக் வைக்காம எல்லாரையும் வந்து ஈஸியாக போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ அது வந்துட்டு ஒரு பயங்கரமான கன்வின்சிங்கான ஒரு கேரக்டராகவே இல்லை. அப்புறம் காளிதாஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் வந்துட்டு ஒரு மாதிரி சப்பையாக தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அது வந்துட்டு நிறைய பேரால அது வந்து நம்பவும் முடியல. அது எதுக்குடா அந்த ட்விஸ்ட், அது வந்து ட்விஸ்ட்
ட்விஸ்ட் மாதிரியே இல்லாத மாதிரி வந்துட்டு நிறைய பேர் ஃபீல் தந்திருக்கு. ஸோ அந்த ட்விஸ்ட்டை வந்து இனிமேல் வந்துட்டு சுவாரஸ்யமாக நம்ப முடிய விஷயமா வந்து இந்த படத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு பயங்கரமாக ஸ்பைசியாக வந்துட்டு இந்த படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளேயோட தெறிக்க விட்டுருக்காங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு போரிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேல கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு இந்த ஃபுல் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு ஸ்டோரி தான். ஆனால் அது வந்துட்டு எவ்வளோ சூப்பராக புது புது கேரக்டர்ஸை வச்சு எடுக்க முடியுமோ அதை வந்து தனுஷ் வந்து சூப்பராகவே எடுத்திருக்காரு. ஆனால் இன்னுமே வந்து சுவாரஸ்யமாக வந்து செகண்ட் ஹாஃப் புல் பண்ணி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட எடுத்திருந்தா அந்த படம் வந்து பயங்கரமாகவே இருந்திருக்கும். பட் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜுக்கு மேலே அப்படின்னு சொல்லலாம். பட் கண்டிப்பாக வாட்சபிள் படம் தான். தேட்டரில் போய் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணலாம். தனுஷ்க்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான 50th ஃபிலிம் இல்லை அப்படின்னாலும் ஒரு குட்டான ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஆஹா ஓஹோன்ற அளவுக்கு இல்லைனாலும் ஒரு நல்ல படம் தான். ஒன் டைம் வாட்சபிள். ஸோ இந்த படத்துக்கு வந்து நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் வந்து 5க்கு 3 ஸ்டார்ஸ் தரலாம். இன்னொரு வெளியே சந்திக்கிறதுக்கு ஆஃப் அண்ட் கைஸ் வட்டா.